சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம மெயினா இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோட இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் இப்ப நான் தானம்மா. அத்தை என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? அப்பா இறந்ததுக்கே என்னோட தர்தரம் தான் காரணம்னு சொன்னாங்க. இப்ப மாமாவை இந்த நிலைமையில இருக்கிறதுக்கும் நான் தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் என்னம்மா அவ்வளோ துரதிருஷ்டசாலியா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மீனா, உங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கூட கஷ்டத்தை பார்க்காம நீ தான் என் படிப்பு போனாலையும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உன் தங்கச்சியும் உன் தம்பியையும் நல்லபடியாக படிக்க வச்ச. இன்னைக்கு அவங்க ஒரு நல்ல நிலைமையில் இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே நீ மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சந்திரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முத்து இருந்துட்டு நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்க அத்தை அப்படின்ற மாதிரி வந்து நிற்கிறாரு. முத்துவை பார்த்த உடனே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க மீனா. அதுக்கு அடுத்ததா உன் இஷ்டத்துக்கு அங்கேருந்து கிளம்பிட்டு வந்துட்டு அப்பா கண்ணை முழிச்ச உடனே உன்னை மட்டும்தான் கேட்டார். நீ என்னடனா அவர் ஒரு எட்டு கூட பார்க்காம இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ இப்படி வந்துட்டேன்னா அவங்க இன்னும் தானே அதிகமாக பேசுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க, எனக்கே இப்போ அப்படிதாங்க தோணுது. என்னோட ராசினால தான் மாமாவுக்கு இப்படியெல்லாம் நடந்துருச்சோன்னு தோணுதுங்க. அறிவு கட்டத்தனமாக பேசிகிட்டு இருக்காத மீனா, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ரொம்பவே கோவப்பட்டு மீனாவை அங்கேருந்து நேராக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.